ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரே காலியாகிவிட்ட போதும் பிறந்த மண்ணின் மீதான பாசத்தில் சொந்த ஊரிலேயே வசித்து வருகிறார் பாசக்காரர் ஒருவர். ஊரே காலியான பின்னணியை பார்க்கலாம். இவ்வளோ காலம் வாழ்ந்து நீ சாகத்தொட்டிக்கு இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரே எப்படி செத்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணிலேயே தான் சாகணும். கால் போன போக்கில் ஊருக்குள்ளே நடந்து திரியும் இவரது பெயர் பூமிநாதன். பெயருக்கு ஏற்றாற் போலவே பிறந்த பூமியின் மீது அத்தனை காதல் இவருக்கு. உடன் வசித்த அனைவரும் ஊரை விட்டே காலி செய்து வெளியூரில் போய் செட்டிலாகிவிட பிறந்த மண்ணில் இருப்பதே சொர்க்கம் என்கிறார் பூமிநாதன். பச்சை மரகதத்தால் ஆன நடராஜர் சிலை அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவாலயம் அமைந்துள்ள உத்தர கோசமங்கையை அனைவருக்கும் தெரியும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெய்வச்சிலை நல்லூர் தான் பூமிநாதன் என்ற ஒருவரை மட்டுமே தங்க வைத்திருக்கும் கிராமம். சுமார் 150 குடும்பத்தினர் நன்றாக ஒன்றாக விவசாயம் செய்து செழிப்பாக வாழ்ந்த ஊர்தான் இது. இந்த ஊரில் வசித்த பலரும் இப்போது ராமநாதபுரம், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் ஆசிரியர், மருத்துவர் என உயர்ந்த நிலையில் இருப்பதாக கூறுகிறார் பூமிநாதன். வேலை காரணமாகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வெளியூர் சென்றவர்கள் ஊர் திரும்ப மறுப்பதாக கூறுகிறார். செல்வாக்கா நல்ல முறையில் இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். 10-300 செம்பரி ஆடு, 10-100 மாடு, 5 பேர் சம்பளத்துக்கு இருந்த ஆளுக்க, பல லட்ச ரூபா வரவு செலவு நடத்தின ஆளுக்க, 10-27 ஏக்கர் நஞ்ச நிலத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படி இருக்கனால படிப்பை விட்டு உலகம் தெரியாமல் வாழ்ந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இன்றைக்கும் நல்லா தான் இருக்கேன், வேற எந்த கஷ்டமும் கிடையாது. வெளியூர் சென்றவர்கள் சிவராத்திரி அன்று மட்டும் வந்து செல்கின்றனர். ஊரில் உள்ள எல்லா வீடுகளும் நினைவுகளை மட்டுமே வைத்துக் கொண்டு உருவத்தில் சிதைந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு வீடும் ஆகச்சிறந்த வடிவமைப்புடன் இருந்துள்ளன. தெய்வச்சிலை நல்லூரில் குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுத்தால் வெளியூரில் வசிப்போர் சொந்த ஊர் திரும்ப விரும்புவார்கள் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறார் பூமிநாதன். கோரிக்கை நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பில் தனிமையின் வழியை பொருட்படுத்தாமல் நினைவுகளை சுமந்தபடி தெய்வச்சிலை நல்லூரில் அலைந்து திரிகிறார் இந்த பெரியவர். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் ஆனந்தன்.